ஆதியாகம புத்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையில் எப்படி வாசிக்கிறோம்? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் என்ற யாக்கோபின் பிள்ளைகளில் யோசேப்பு கடைசி 11ஆமன். ஆனால் அவனை யோசேப்பு அதிகமாக நேசித்தார். அது அல்ல, தன் சகோதரர்கள் தான் செய்கிற தெற்றுகளை தன் அப்பாவோடு இவர் சொல்லி வந்தார். அதனாலேயும் அவன் மேலே ஒரு கோபம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் ஒரு சொப்னத்தை காண்கிறான். அந்த சொப்னத்தை அவன் உள்ளத்தில் ஒரு கவடம் இல்லாமல், ஒளிவு மறை இல்லாமல் தன்னுடைய சகோதரர்களோடும் அப்பாவோடும் இதை பகிர்ந்து கொள்ளுகிறான். அப்போ அவன் அந்த கண்ட சொப்னத்தை பகிர்ந்து கொள்ளும் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வேதத்தில் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் நாம் காண்கிற சில காரியங்கள், நாம் காண்கிற சொப்னங்கள் அல்லனா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற ஒரு நன்மையான காரியம் நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதிகமாக நம்முடைய மேலே பொறாமை கொள்ளுகிறார்கள். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடி அவர்கள் தடை செய்யலாம், அல்லனா அது நடக்காமல் போகிறதும் உண்டு. ஆனால் இரகசியமான காரியங்கள், கர்த்தர் அறிவிக்கிற காரியங்களை நாம் பிறரிடம் சொல்லப்பட முடியாது. மறுநாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறதை ஒரு தீர்க்கதரிசி முகாந்திரமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதை நாம் மற்றவர்களை இப்படி என்னென்ன பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நாம் யாருடையும் பகிர்ந்து கொள்ளாமல் அதை இருதயத்திலே வைத்து நாம் ஜெபம் பண்ணும்போது ஏற்ற வேளையிலே அதன் பலனை நாம் கொய்ய முடியும். பிரியமானது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற அந்த நல்ல விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது அது சில நேரங்களில் நடக்காமலே போகிறது. அது நமக்கு மிகுந்த வேதனையுமாக மாறுகிறது. அதனால் நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லவும் மற்ற காரியங்களை நாம் மறைத்து உள்ளத்திலே வைத்திருக்கவுமான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நம் கர்த்தரோடு ஜெபிப்போம். ஆமென்.